இப்போ நம்ம பார்க்க போகிறது கடல்கன்னி 2. ஆக்சுவலாக கடல்கன்னி செகண்ட் வந்து அங்கேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. அதான் இறங்கி வந்துட்டாங்க. இவங்க மேலே ரெஸ்ட்டில் இருந்திருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு கடல்கன்னி வந்து இப்போ ரெஸ்ட்டுக்கு போவாங்க பாருங்கள் மேலே. சீரியஸாக முடியாது. ஏன்னா அவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணி உள்ளே தம் கட்டுறதுலாம் சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கப்புறம் 90s கடை போட்டிருந்தோம். ஃபஸ்ட் டைம் கண்ணு அங்கே தான் போச்சு. அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி போயிட்டு இருந்துச்சு. அது வந்து 150 கேட்டாங்க. ரொம்ப ஜாஸ்தி. வா ஜீஸு ஓட பார்த்து 4 தடவை வண்டி எடுத்து சுற்றினோம்னா சரியாக போய்டுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கே இன்னொரு பொண்ணு பாப்பாவை பிடிச்சி வச்சுட்டு பயங்கரமாக கொஞ்சிகிட்டே இருந்தாங்க. திருஷ்டி எடுத்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் கையில் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் ஜஃபீனா வந்து பால் கேமுக்குள்ளே போயிட்டாங்க. போயிட்டு அவள் வரவே இல்லை. நாங்கள் ஒரு 20 மினிட்ஸாக கூப்பிட்றோம். நிறைய கேம் இருக்குது வா வான்னு. அவள் வரவே இல்லை. ஆனால் அவளுக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியல. எல்லா பாலையும் நமக்கு தந்துடுவாங்க போலன்ட்டு நின்றுட்டே இருந்தாள். அப்புறம் அவளுக்கு அந்த சர்க்கிள் இறங்க தெரில. அப்புறம் அங்கே ஒரு பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணிச்சு. திவ்யஸ்ரீ அந்த பொண்ணோட பேர். பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அவளுக்கு ஹெல்ப் பண்ணாள். பேபிஸ்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்படி இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுங்கிறது. அவள் அந்த சர்க்கிள் இறங்கி முடிகிற வரைக்கும் அவள் கைட் பண்ணிகிட்டே இருந்தாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வேறு பயம். அவள் எப்படி விழுந்துருவாளோ ஃபஸ்ட் டைம் போகிறனாலன்னு. அப்புறம் பாருங்க ரெஸ்ட்டுக்கு போய் அங்கே படுத்துட்டா. அவங்க அப்பா இங்கேருந்து கத்திகிட்டே இருக்காரு. யாராவது விழுந்துருவாங்க பாப்பா எந்திரி போதும் போதுன்ட்டு. வரவே இல்லை. இதுக்கப்புறம் ஜஃபீனா ஒவ்வொரு கேம் விளையாண்டுருப்பா. இது வந்து அடுத்து பேய் வீடு. எங்கள் அப்பா வரல. அவருக்கு பயமாக இருந்துச்சுன்னு வரல. ஆனால் செம்ம டிஸப்பாயின்மெண்ட்டு. இதில் பாப்பா ஷோல்டரில் இருந்தவளை இறக்கி விட்ருங்கன்னு நாங்கள் அங்கே இருந்தவங்க. ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலி இது கூட கொஞ்சம் டெரிஃபிக்காக இருந்துச்சு. ஃபன் கேம். ஆனால் நான் இது போகலை. யாருமே நாங்கள் இது போகல. அவங்க அந்த கற்றுறாங்க. அதுக்கப்புறம் நேராக அவங்க ஜெயின் வீல் போனாங்க. அப்புறம் கப்பல் போனாங்க. அதுக்கு போயிட்டு அதெல்லாம் ஃபோட்டோஸ் ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபோனில் எடுத்தனால எல்லாம் கலெக்ட் பண்ண முடியல. நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்யூச்சரில் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் இவங்க இந்த கேம் போனாங்கன்னா போகும்போது ஜஃபீனா பயங்கரமாக பயந்துருச்சு. அதனால அவங்க லைட்டாக தான் ஆட்டினாங்க. டிஸ்க்ளைமரில் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நபர்களெல்லாம் விடுறாங்கப்பா. 3rd பர்சன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இவங்க தாங்க நம்ம பார்க்க வந்து ரியல் கடல்கன்னி. நம்ம உள்ளே பார்த்தோம்ல அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஜாரா வச்சுருக்கவங்க ஃபஸ்ட்டு கடல்கன்னி. ஜஃபீனா வச்சுருக்கவங்க செகண்டு. 2 பேரும் பயங்கர க்யூட், பயங்கர ஹம்பிள். ரொம்ப நேரமாக கொஞ்சிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாங்க. நெக்ஸ்ட்டு எங்கேன்னு சொன்னாங்க. பட் இப்போதைக்கு லீக் அவுட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை எங்களுக்கு தரீங்களா, நாங்கள் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னாங்க. அவங்க ஃபோட்டோவில் பேக் சைடு இருக்காங்க செகண்ட் கடல்கன்னி. அவங்க ரொம்ப நேரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. டிரைவர் அண்ணா தான் வந்து அவங்களுக்கு. அவர் வந்துட்டு போதும் குழந்தைய கொடுங்க, தூக்கிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் அவங்க ஃபோனை கொடுத்து எனக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தோம். எங்கேருந்து வரீங்கன்னு எல்லாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. அவளை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டாங்க காரில். அப்புறம் டிரைவர் அண்ணா தான் சிரிச்சிட்டே கொடுத்துரு அப்படிங்கவும் அப்புறம் அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து அவங்க வெளில அந்த கேட் டேர்னிங் திரும்புகிற வரைக்கும் சிரிச்சிட்டு பாய் சொல்லிவிட்டு கத்திவிட்டு லவ் யூ சொல்லிக்கிட்டே போனாங்க. அப்புறம் நாங்களும்